தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுனில் ஆனந்த் ஆலாங்கொம்பு மற்றும் காரமடை பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக ஆலாங்கொம்பு பகுதியில் உள்ள நெசவாளர்களை நேரில் சந்தித்த அவர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். அப்போது நெசவு தொழிலில் நிலவும் சிக்கல்கள், பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து நெசவாளர்கள் அவரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சுனில் ஆனந்த், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையில் தவேக ஆட்சி அமைந்தவுடன் நெசவாளர்களின் அனைத்து பிரச்சனைகளும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். முன்னதாக பிரச்சாரத்தின் போது சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று அரங்கேறியது. சாலையோர இளநீர் வியாபாரி ஒருவர் கட்சி மீது கொண்ட அன்பின் காரணமாக வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு இலவசமாக இளநீர் வழங்கியதோடு சிறிது நேரம் பரப்புரையிலும் இணைந்து செயல்பட்டார். நெசவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பேராதரவு தங்களுக்கு பெருகி வருவதாகவும், மேட்டுப்பாளையம் தொகுதியில் நிச்சயம் மாற்றம் நிகழும் என்றும் வேட்பாளர் சுனில் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.